அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்மளுடைய சித்த வித்தியார்த்திகள் நம்ம கூட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அத்தனை வித்தியார்த்திகளுக்கும் தெரியும் நம்ம சாமி கூட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோன்றது. ஆரம்பத்தில் இருந்தே அந்த விஷயங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்து வந்திருக்கிறேன் இல்லையா? முதல்ல சாமியினுடைய சமாதிக்கு நான் போன உடனே உன் போன்ற ஆற்றல் மிகுந்தவனுடைய வருகைக்காக தான் யாம் காத்திருந்தோம் அப்படின்னு சாமிகிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு கிடைச்சதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன். நம்புறதும் நம்பாததும் உங்கள் சாய்ஸ், அதுக்குள்ளே நான் தலையிட விரும்பலை. ஆனால் நம்மளை நம்பினவங்களும் இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த 15 வருஷமாக சாமி நம்மளை எப்படி வழி நடத்தி இருக்கிறாரு, நம்ம எந்த மாதிரியான சக்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோன்றதை வச்சு பார்த்தாலே அந்த வார்த்தைக்கான பொருள் விளங்கும். அப்படி பார்க்க தெரியாதவங்களை பற்றி நம்மளுக்கு யாதொரு கவலையும் இல்லை. சரியா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக தான் போகும். இதை கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும். காரணம் என்ன அப்படின்னா, சாமி சித்த வித்தையை முதல்ல உருவாக்கி இந்த மனித குலத்துக்கு வழங்கும்போது அதில் இருந்த வேகங்களையும் எஃபெக்டு, அந்த ஸ்பீடெல்லாம் கணிசமாக குறைச்சி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு இது போதும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவை கொண்டாந்து நிறுத்துகிறாரு. அது சித்த வித்தியார்த்திகள் அத்தனை பேருக்குமே தெரியும். சித்த சமாஜத்துக்காரவங்களுக்கு ஒரு வகையிலையும், ஆசிரமக்காரவங்களுக்கு ஒரு வகையிலையும், வித்தை பெற்றவர்களுக்கு ஒரு வகைன்னு சொல்லி 3 வகையாக அதை பிரித்து அதனுடைய எஃபெக்டையும் அதே மாதிரி அளவுகளையும் குறைச்சி கொண்டாந்து கொடுக்குறாரு. எங்களுக்கெல்லாம் அந்த கெதி பயிற்சி இல்லையான்னு கேட்கும்போது இல்லறவாசிகளுக்கு இது போதும்னு சாமி சொல்லியிருக்கிறார். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்படி கொடுக்கப்பட்டிருக்க இந்த சித்த வித்தையில் இன்றைக்கி வித்தை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, கணிசமாக ஒரு 100 பேருக்கு வித்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் 50 பேர் தான் தேடுறாங்க, ஒரு 40-30 பேர் தான் தேடுறாங்க. மீதி எல்லாம் வித்தையை பெற்றுட்டு அதை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்களை நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதெல்லாம் நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்களால நிற்க முடியலை. அப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்க முடியலை. ஆனால் இந்த சாமியினுடைய இந்த வித்தை அவங்களுக்கு தேவைப்பட்டு தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்க முடியாமல் கணிசமானவர்கள் வெளியேறிடுறாங்க. சரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன உதாரணம். சமீபத்தில் தேவகோட்டையில் ஒரு வேலி அமைக்க வேண்டியது இருந்தது. ஒரு நண்பருடைய வீட்டில் வேலி அமைக்க வேண்டியது இருந்தது. ஒரு பெரிய செல்வந்தர். ஆனால் அவருடைய இடத்துல அவரால் வேலியை அமைக்க முடியலை. பக்கத்து தோட்டத்துக்காரருடைய டார்ச்சர். இது பல வருஷம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் வேலி அமைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பித்தாச்சு. நம்மளுக்கு தகவல் கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வேலியை நடக்கூடிய அந்த ஊழியர்களை அந்த பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனருடைய மனைவி ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கல்லையும் நடுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி போராட்டம். கடைசியில் அந்த ஊழியர்களெல்லாம் நாங்கள் இதை வேலையில் ஈடுபடலைன்னு தூக்கி போட்டுட்டு வெளியேற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளுக்கு மறுபடியும் தகவல் கொடுத்தாங்க. நம்ம போய் சேர போட்டு அந்த இடத்துல உட்காந்தோம்.
அதே அம்மா அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் ஊழியர்கள்கிட்டயே போக முடியலை. நல்லபடியாக அதை நட்டு முடிச்சுட்டு அந்த வேலையிலேருந்து அவங்க எல்லாரும் ரிலீஸ் ஆகி வந்தாங்க. இந்த இடத்துக்காரருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் ஐயா உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னாங்க. ஒரு சின்ன அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நடத்தின ஒரு விழாவுக்கு அவர் அன்னதானம் பண்ண வச்சோம். இப்போ தேவைப்படுது மக்களுக்கு சாமியினுடைய அந்த வஜ்ராயுத பாதுகாப்பு தேவைப்படுது. ஆனால் அதுக்குள்ளே நின்று அவங்களால அதை கடைபிடிச்சு வாழ முடியலை. அப்போ இந்த தளர்வு நிலை சித்தவித்தை மக்களுக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு ஊழியரை கூப்பிட்டு தான் நம்ம ஒரு ஆசிரமத்தை கட்டுறோம். அப்போ அந்த ஊழியனுடைய நலம்ன்றது நம்மளுக்கு வேணும் இல்லையா? நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோம், அது ஒரு ஊழியன்கிட்ட இருந்து தான் வருது. அந்த ஊழியனுடைய நலம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போ உலக சேமம்னா என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவனுடைய தர்மத்தில் அவனுடைய நேர்மையில் இருந்து அவனை காக்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த தளர்வு நிலை சித்தவித்தை இப்போ நம்ம வழங்குவதற்கான அனுமதியை பெற்று இதை வழங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். இதில் முதல்ல எதை நீக்கிறோம்னா நடவடிக்கை கிராமத்தை நீக்கிறோம். எந்த ஆடை வேணாலும் உடுத்திக்கலாம், எந்த ஆபரணங்களை வேணுனாலும் நீ போட்டுக்கிடலாம், எந்த உணவை வேணுனாலும் நீ உட்கொள்ளலாம். ஆனால் குறிப்பிட்ட தர்மங்கள் தான். அந்த தர்மத்தில் நின்று உன்னுடைய செயல்பாடுகளை நீ செஞ்சு முடிக்கலாம். ஆக இப்படி ஒரு தளர்வு நிலை சித்தவித்தையை இந்த உலக மக்களுக்காக வழங்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்ததனுடைய விளைவாக தான் இப்போ நம்ம அந்த வஜ்ராயுத பாதுகாப்பு இயக்கத்தை துவங்குவதற்கான அனுமதி நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சித்தவித்தியார்த்திகளுக்கு நல்லா தெரியும், சாமியினுடைய கட்டளை இல்லாமல், சாமியினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடியை கூட நம்மளால் நகட்ட முடியாது. இது சித்தவித்தியார்த்திகளுக்கு தெரியும். ஆக இப்போ நம்ம கழுகு படத்தை போட்டு வஜ்ராயுத பாதுகாப்பு இயக்கம்னு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த துணிவு எங்கேருந்து வரும்? சிந்திச்சு பாருங்கள். அதுக்கு தான் நம்ம முன்னமே சொன்னது, நம்ம கூடவே பயணிக்கிறவங்களுக்கு தெரியும், இஞ்சி பை இஞ்சியாக சாமி நம்மளை நகட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சாமி படத்தை போட்டுட்டு பேக்ரவுண்டில் நீ வாய்ஸ் கொடு, உன்னுடைய முகத்தை நேரடியாக காட்டிடாத. இப்படியெல்லாம் இஞ்சி பை இஞ்சாக நகர்த்தி கொண்டு இப்போ நேரடியாக இந்த செயல்முறைக்குள்ளே நம்மளை சாமி இறக்கி இயக்கி வழி நடத்துகிறாரு. ஆகவே இந்த தளர்வு நிலை சித்தவித்தையை பெற்றுக்கொள்வதற்காக உலக மக்கள் அனைவரும் தயாராக வந்திருந்து உங்களுடைய முன்பதிவுகளை, முன் அனுமதிகளை இங்கே எங்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த வஜ்ராயுத பாதுகாப்பு இயக்கத்துக்குள் பயணிக்கலாம்னு உங்களை அன்போடு அழைக்கிறோம். உலக சேமம், உலக சேமம், உலக சாந்தி, உலக சாந்தி. ஆத்ம நமஸ்காரம்.